Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. அவர் எடப்பாடி மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. எந்த குறையும் கிடையாது. நன்மை செஞ்சிருக்காரு. அவர் மக்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. நம்ம எடப்பாடி ஆட்சியா வரணும். 100க்கு 100 பிடிச்சிடலாம். நாடாளுகின்ற முதல்வராக வர இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டு பிள்ளை மன்னாதி மன்னன் எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசு, புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசியல் வாரிசு அருமை அண்ணன் எடப்பாடியார் வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர்களை விருந்தினர் தொகுதியினுடைய மண்ணின் மைந்தர்களே, உங்களை சந்தித்து உரையாற்றுவதற்காக உங்களிடத்தில் ஆதரவு கேட்டு அருமை அண்ணன் எடப்பாடியார் மக்களை சந்திப்பேன், திமுக ஆட்சி அகற்றுவேன் என்று சூழ்நிலைத்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் பேச இருக்கின்றார் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணா திமுக பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் உங்களிடத்தில் சிறப்புரை ஆற்றுகிறார். Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக ஆட்சி வருவது சேலம் கொடுத்தா வேஸ்ட் கொடுக்கல, சேலம் கொடுக்க ரெண்டுமே பல இடத்துல கொடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வருவதற்கு இந்த இரண்டும் நம்முடைய பொங்கல் திருநாள் அன்று வேஷ்டி சேலம் ரெண்டும் குறிப்பிட்ட காலத்தில் தரமா கொடுக்கப்படும். அதோடு தீபாவளி என்று அனைத்து இந்திய இதே ஸ்டாலின் எதிர்த்து தலைவராக இருந்தார். ஊரா போனார். அங்க போய் ஒரு திட்டுல வாய் விரிச்சு போட்டு அமர்ந்துட்டு முன்னாடி மக்களை எல்லாம் வெட்டிட்டு போட்டு அமர் வச்சு அந்த மக்கள்கிட்ட குறைகள்லாம் கேட்டா, உங்களுடைய குறைகள்லாம் மனுவை எழுதி நான் கொண்டு இருக்கிற பெட்டியில போடுங்க, நான் அந்த பெட்டியை கூட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா? நல்லா சகஜோதியா இருந்துச்சு. நல்லா பார்த்தா அவர் ஏற்கனவே 2-3 தடவை வந்து எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அவர் வந்தா எங்களுக்கு நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. 2026 ஆட்சி பிடிச்சிருவாரா? கண்டிப்பா பிடிச்சிருவாரு. கண்டிப்பா பிடிச்சிருவாரு. அம்மா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி வருமா? அம்மா ஆட்சி வந்துரும். எம்ஜிஆர் ஆட்சி வந்துரும். ஆமா. நாங்க எப்பயும் எம்ஜிஆருக்கு தான் போட்டிருக்கோம். அம்மா வந்த விட்டு அம்மாவுக்கு போட்டிருக்கோம். இப்ப இவர் வந்த விட்டு இவருக்கு போடுறோம். எடப்பாடி எப்பயும் அவர் வந்துட்டு தான் இருப்பார். எட்டாலும் ஜெயிச்சிடும். இந்த அவர் தான் வருவார். துணிஞ்சு அடித்து சொல்றோம். மாரியம்மன் கோயிலுக்கு எதிர சொல்றோம். அவர் வருவார். அவர் எடப்பாடி மக்களுக்கு
மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு. கோடப்பட்டி, கள்ளிக்குடி எல்லா இடத்துலையும் கொரோனா டைம்ல அப்படி செஞ்சிருக்காரு. கொரோனா டைம்ல எந்த குறையும் கிடையாது. நல்லா செஞ்சிருக்காரு. நல்லா செஞ்சாங்க 2 பேரும். நல்லா எந்த குறையும் இல்லை. அரிசி பருப்பு கொரோனா டைம் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொடுத்தாரு. இந்த முடியாம கிடக்கிறவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு செஞ்சார். நல்லா செஞ்சாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வருவார் அடிச்சு சொல்றோம். நாங்கள் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா வந்தால் எங்கள் இது உத்தராமுட்டியிலேருந்து ஒத்தைகள் நடந்து வருவோம். பொம்பளைலாம் யார் எண்ணம் செய்ய மாட்டாங்க. இப்போ ரொம்ப கண்ட்ரோல் கிடையாது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இவர் தான் வரணும். நாங்கள் அடிச்சு சொல்றோம். இப்போதான் பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் இது கலிக்குடியில் பார்த்துருக்கோம், மருதையில் பார்த்துருக்கோம், இங்கே இன்னைக்கு இங்கே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஊருக்கே வந்தது எப்படி இருக்கு? சந்தோஷமா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த குறையும் இல்லை. 2026 கன்ஃபார்மா வந்துடுவாரு. நாங்கள் இன்னைக்கு அன்னைக்கு சொல்லுங்க நல்லபடியா வந்துடுவாரு. எந்த குறையும் கிடையாது. நன்மை செஞ்சிருக்காரு. அவர் செய்யறாரா செய்யலையோ அவர் மக்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. ஒரு குறை இல்லை. கொரோனா டைம்ல அப்படி பார்த்திருக்காரு. 2026 ஆட்சி மாற்றம் வரணும். வருவாரு. நாங்களே உழைப்போம் அவருக்கு. ஆமா. 24 வருட கால திமுக ஆட்சி திமுக ஆட்சியும் நாசமாக போச்சுல. 4 வருஷமா நாசமாக தான் போச்சு. ஆமாம். இன்னும் அடுத்து வர்றப்ப அது அடியோட போயிடணும். நம்ம எடப்பாடி ஆட்சி தான் வரணும். விருதுநகர் சுற்றுப்பயணம் எப்படி எந்த அளவுக்கு ஊக்குவிக்கும் இந்த எடப்பாடியார் பயணம்? எடப்பாடியாருக்கு அதிகமான அளவில் ஊக்குவிக்கும். ஆமாம். மொத்தத்தில் 2026 200 தொகுதி உறுதியாக ஜெயிக்கும். ஆமா. விருதுநகர்ல எப்படி இருக்கு? விருதுநகர்ல என்னெல்லாம் பண்ணல திமுக ஆட்சி? நீங்க என்னெல்லாம் கோரிக்கை வைக்கிறீங்க எடப்பாடியார்? கோரிக்கை எத்தனையோ கோரிக்கை வச்சிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம 2026க்கு முன்னாடி 21க்கு முன்னால நடந்ததெல்லாம் நல்லா நடந்துச்சு. இப்போ ஒண்ணுமே நடக்கல. டிஎம்கே ஆட்சியில எதுவுமே நடக்கல. இன்னும் நம்ம எடப்பாடியார் ஆட்சி வந்தாச்சும் நம்மளுக்கு இங்க எல்லாமே நடக்கும். 2026 கண்டிப்பா வரும். கூட்டணி கட்சி எல்லாம் இருக்கு. இருக்கட்டும். அது கூட்டணி கட்சி எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் கூட்டணி வேணுங்களா? வரட்டும். கூட்டணி இல்லாம இருந்தாலுமே நம்ம ஜெயிச்சிடும். இப்ப நேர்ல பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? பயங்கரமான சந்தோஷமா இருக்கு. எந்த காலத்துல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கீங்க? நான் 18 வயசுல இருந்து இருக்கேன். இப்ப 58 59 வயசு ஆச்சு. எம்ஜிஆர் அவர்களை நேர்ல பார்த்தது உண்டா? நேர்ல பார்த்திருக்கோம். நேர்ல கையை பிடிச்சி கூட குளிக்கிறோம். குளிர் சந்த டேம்ல டேம் திறந்து வைக்க வந்தாரு. அப்ப நேராவே பார்த்து கையை பிடிச்செல்லாம் குளிக்கிறோம். அப்புறம் அம்மாவா நேரில் பார்த்துருக்கோம். இப்போ எடப்பாடியார் எப்படி? சூப்பர். ஆமா. பேச்செல்லாம் எப்படி இருக்கு? அவர் பேச்செல்லாம் அதெல்லாம் ஜாமன் இருக்கு. நல்லாவே பேசுறாரு. ஆமா. கண்டிப்பா பிடிச்சிடலாம். 2026 100க்கு 100 பிடிச்சிடலாம். உங்கள் வீட்டு பிள்ளை மன்னாதி மன்னன் எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசு, புரட்சி அம்மாவுடைய அரசியல் வாரிசு அருமையான எடப்பாடியார் வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர்களை, விருதுநகர் தொகுதியினுடைய மண்ணின் மைந்தர்களே, உங்களை சந்தித்து உரையாற்றுவதற்காக உங்களிடத்தில் ஆதரவு கேட்டு அருமையான எடப்பாடியார் மக்களை சந்திப்பேன், திமுக ஆட்சியை அகற்றுவேன் என்று சூழ்நிலைத்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்தில் பேச இருக்கின்றார் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணா திமுக பொதுச் செயலாளர், வருங்கால தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் உங்களிடத்தில் சிறப்புரை ஆற்றுகிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயணத்திலே விருதுநகர் நகரமே குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ள காட்சி. இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரம் மகிழ்ச்சியே சான்று. இந்த சிறப்பான தம்பி வேண்டாம்ப்பா,
இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே தலைமை உரையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், அறிவு சகோதரர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்களை, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு RP உதயகுமார் அவர்களே, திரு R காமராஜ் அவர்களே, திரு வைகை செல்வன் அவர்களே, இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பாளரை நியமித்திருக்கின்ற சகோதரர் திரு D ஜான் மகேந்திரன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற MLA திரு கிருஷ்ணமுரளி அவர்களே, அவைத்தலைவர் திரு SR விஜயகுமரன் அவர்களே, முன்னாள் MLA சகோதரர் திரு R வரதராஜன் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் தொழிற்சங்க திரு கலாநிதி அவர்களே, தொழிற்சங்க பேரவை இணைச்சாளர் திரு R சங்கரலிங்கம் அவர்களே, மற்றும் சார்பணி பொறுப்பாளர் திரு S காசிராஜன் அவர்களே, திரு சேதுராமன் அவர்களே, திரு TPS வெங்கடேஷ் அவர்களே, திரு புதுப்பட்டி R கருப்பசாமி ஒன்றியச்செயலாளர் அவர்களே, திரு தர்மலிங்கம் அவர்களே, திரு KK கண்ணன் அவர்களே, திரு KA மச்சராஜா அவர்களே, ஸ்ரீராம் பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு RA கலைவாணன் அவர்களே, திருமதி அருணா நாக சுப்பிரமணியன், திரு குருச்சந்திரன் அவர்களே, திரு M முகமது நயினார் அவர்களே, திரு T சங்கர் அவர்களே, திரு S வேலாயுதம் அவர்களே, திரு திருமதி சாந்தி மரியம் அவர்களே, திரு சாவி S நாகராஜன் அவர்களே, திரு கள்ளிப்பட்டி S ஜோதிராஜ் அவர்களே, திரு தடங்கம் C நாகராஜ் அவர்களே, திரு C சுந்தரபாண்டியன் அவர்களே, திரு மாரிக்கணி அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு G பாண்டுரங்கன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ராஜபாண்டியன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு M காளிராஜன் அவர்களே, IJK மாநில அமைப்பு செயலாளர் திரு அன்னை A இருதராஜா அவர்களே, IJK மாவட்ட தலைவர் திரு M பெரியசாமி அவர்களே, நேதாஜி சுபாஷ் சேனை மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு V மகாராஜன் அவர்களே, கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர் திரு சுமன் தேவர் அவர்களே, திரு மாரிஸ் அவர்களே, திரு சின்னத்தம்பி பாண்டியன் அவர்களே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தைய தேவர் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகளே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளே, மருது தேசிய கழக தலைவர் மருதுபாண்டியன் அவர்களே, நேதாஜி சுபாஷ் மாநில செயலாளர் திரு செந்தூர் மகேஷ் அவர்களே, மாயன் அவர்களே, மற்றும் இந்த எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உணவுப்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, இளைஞர் பட்டாளங்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த மண் இந்த மண். இது நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, இந்திய அளவில் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நம்முடைய பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அந்த மண்ணிலே பேசுகின்ற பாக்கியம் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அவருடைய வாழ்ந்த காலத்தில் தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை தந்தார். அவர் எந்த கட்சியில இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற காரணத்தினாலே என்றைக்கும் நல்லது செய்தால் இந்த நாட்டு மக்கள் உள்ளத்திலே நீடிப்பார்கள். அந்த வகையிலே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே இன்றும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் மக்களுக்கு சேவை செய்தார்கள். தன்னலமற்று மக்களுக்காக சேவை செய்த தலைவர்கள் என்றைக்கும் மக்கள் உள்ளத்திலிருந்து பிரிக்க முடியாது. அதே போலதான் பேரர் அண்ணா அவர்கள், பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாம் நமக்காக பிறந்து வாழ்ந்து நாட்டு மக்களுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு அவர்கள் ஆற்றிய பணி ஏராளம். அப்படிப்பட்ட தலைவர்கள் என்றைக்கும் அவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவரை திராவிட முன்னேற்ற கழக கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், மாநிலவை உறுப்பினர், மாநிலவைக்கு திமுக தலைமை தாங்கிறார். அவர் மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பற்றி அவதூறாக பேசியது கண்டனத்துக்குரிய. அவர் தேசிய தலைவராக விளங்கியவர். அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாநில உறுப்பினர். அதை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்க கூட இல்லை. சிந்திச்சு பாருங்க.
கண்டிக்க கூட இல்லை. அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையா? நாட்டுக்காக உழைத்த தலைவர்கள், மக்களுக்காக உழைத்த தலைவர்கள், தன்னலமற்று மக்களுக்கு சேவை செய்து மறைந்த தலைவர்கள் யாரையும் கொச்சைப்படுத்தி பேசுவது சரியல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பண்பு கிடையாது. அப்படிப்பட்ட கட்சி அடுத்த ஆண்டு காற்றில் கரையுவது போல் கரையும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி என்று வரும். அந்த கல்விக்கு வித்திட்டவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா. அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கல்லூரிகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டன. எண்ணி பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புதிய புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இதே புரட்சி தலைவி அம்மா 2011 2021 வரை 10 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய கல்லூரிகளை நாங்கள் திறந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தோம். இந்த விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு சிறப்பான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாங்கள் வழங்கிய அரசு அதிமுக அரசு. சுமார் 400 கோடி அந்த மதிப்பீட்டில் இந்த பகுதி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாறுலேயே, தமிழக வரலாறுலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசு அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே பெருமையோடு சொல்ல கடைபெற்றுக்கிட்டோம். திமுக ஆட்சி வந்து 50 மாத காலமாக இருக்குது. 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதற்கு தகுதி வேணும், அதுக்கு திறமை வேணும். திறமை இல்லாத முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காலத்தில் தான் எந்த கல்லூரியும் அவர்களால் திறக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி 10 ஆண்டுல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. எந்த ஆட்சியிலும் இவ்வளவு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றையும் அதிமுக அரசு தான் பெற்றது. 21 பாலிடெக்னிக் கல்லூரி, அதையும் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதே போல பொறியியல் கல்லூரி 5, வேளாண்மை கல்லூரி 4, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் 5, ஐடி கல்லூரி, பிஎட் கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்து இந்தியாவிலேயே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. வரலாற்று சாதனை. இந்தியாவிலேயே வரலாற்று சாதனை படைத்த அரசு அதிமுக அரசு. 2011 ஆண்டு ஆட்சி மாற்றம். இதே புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்திலே சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்து இன்றைக்கு நாட்டிலேயே தமிழ்நாடு தான் உயர்கல்வியை படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெருமையை நாங்கள் உருவாக்கி தந்தோம். எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ, கல்வியிலே வளர்ச்சி பெறுகிறதோ, அந்த மாநிலம் அனைத்து வளங்களும் பெறும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், பண்பு உயர்வு அந்த மாநிலத்திலே உருவாகும். அப்படிப்பட்ட நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2017 பொறுப்பேற்றவுடன் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெறுகின்ற விதமாக
2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையிலே நடத்தினார்கள். அந்த சென்னையிலே உலக முதலீட்டார் மாநாட்டிலே 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 98 தொழிற்சாலைகள் வருவதற்கு அம்மா வித்திட்டார்கள். அதில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கிவிட்டன. பல ஆயிரக்கணக்கான நம்முடைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றார்கள். அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டோம். அந்த பணிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுக அரசாங்கம் ஏதோ கதை பேசிக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம். லட்சக்கணக்கான கோடி தொழிலை முதலீட்டு ஈர்த்தோம் என்று பெருமை கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 50 மாத காலாட்சியில் எவ்வளவு முதலீடு ஈர்த்தீர்கள், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழிற்சாலை எந்த நிலையில் இருக்குது? வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரை கிடையாது. அத்தனையும் பொய்யான செய்திகள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில்களெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு நாட்டை உயர்த்தி பிடித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு மக்களுக்கு விலைவாசி உயராமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்தது ஆட்சியிலே. விலைவாசி உயராமல் பார்த்து கொண்டது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள். அந்த விலை உயர்வால் பாதிக்கக்கூடாது, விலையேற்றத்தால் பாதிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு எந்த மாநிலத்தில் விலை குறைவாக பொருள் இருக்கின்றதோ அங்கு அந்த உணவுப் பொருளை வாங்கி இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை உயர்வை சரி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். அதற்கென்று 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து வைத்தோம். அதே போல கொரோனா காலம் கடுமையான சோதனை. அந்த நோய் எப்படி வருகின்றது எப்படி போகின்றது என்றே தெரியாத சூழ்நிலை. இன்றைக்கு காற்றிலே பரவுகின்ற வைரஸ், அந்த வைரஸால் உயிருக்கு ஆபத்து. அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையில் செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை விலை மதிக்க முடியாத உயிரை அதிமுக ஆட்சியை காப்பாற்றினோம். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த அளவுக்கு சிறப்பான நிர்வாகத்திறமை மிக்க அரசாக அதிமுக ஆட்சி நடத்தப்பட்டது. ஓராண்டு காலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் உணவு தானியம் அத்தியாவசிய பொருட்கள் இன்றைக்கு அரிசி விலையெல்லாம் கொடுத்தோம், பருப்பு விலையெல்லாம் கொடுத்தோம், எண்ணெய் விலையெல்லாம் கொடுத்தோம். ஏழை மக்கள் கஷ்டமில்லாம பார்த்து கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீட் தேர்வு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன குறிப்பிட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? பொய்யான அறிக்கை தானே. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சென்றடமெல்லாம் தேர்தல் நேரத்தில் சென்றடமெல்லாம் பரப்புரையிலே குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்னார். இதுவரை இந்த ரகசியத்தை வெளியிட்டதாக தெரியவில்லை. அண்மையிலே நடந்த சட்டப்பேரவை விவாதத்திலே முதலமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார், நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது, அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீட் தேர்வுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். இதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதைத்தான் நாங்களும் சொன்னோம். ஆனால் பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி மக்கள் மனதை மாற்றி இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்களை திசை திருப்பி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இன்றைய தினம் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து விட்டார். இப்படிப்பட்ட பொய் பேசுகின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? பொய்ய பேசிதானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. நேற்றைக்கு முன்தினம் ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் சண்டையிட்டுக்கிறாங்க ஒரு தோட்டத்தில். உடனே அவருக்கு தகவல் கிடைக்குது,
நேரடியாக அங்கே பகுதிக்கு செல்கிறார். அங்கே சண்டைகளை தடுக்கிறார். உடனே ஒருவர் அங்கே இருக்கின்ற அந்த ஆயுதத்தை எடுத்து கழுத்தை அறுத்து விடுகிறார். யாரு? எஸ்ஐ கழுத்தை அறுத்துட்டாங்க. எஸ்ஐக்கே அப்படி நிலைமை, சப் இன்ஸ்பெக்டருக்கே அப்படி நிலைமை. இந்த மக்களை யார் பாதுகாப்பது? சிந்திச்சு பாருங்க. இந்த 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 6 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6 காவலர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா? காவலருக்கே இப்படிப்பட்ட நிலைமை, மக்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி அவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடக்குது இல்ல? ஏன்னா நான் சொன்னா பொய் சொல்லுவார் ஸ்டாலின். இது உண்மைதானுங்க. நாட்டில் நடக்குதுல்ல? திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. 20 நாள்ல ஒரு மாவட்டத்தில் 11 பாலியல் வன்கொடுமை. ஒரு சிறுமி சாலையில் நடந்துகிட்டு போறாங்க, பின்னாண்டியே ஒரு வாலிபர் நடந்துட்டு போய் அந்த சிறுமியை அழகா தூக்கிட்டு போயிட்டார். எவ்வளவு கேவலம்! அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அதே மாவட்டத்தில் அதே கும்மிடிப்பூண்டியில் மீண்டும் ஒரு சிறுமியை ஒருவர் கடத்திட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பலமுறை எச்சரிக்கை விட்டாச்சு. பலமுறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த போலீஸ் மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரிவித்தேன். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது, தயவு செய்து சரி பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி பண்ற நிலையிலே இல்லை. ஏன்னா செய்யறதே திமுக காரன் தானே, வேற எப்படி திருத்த முடியும் அந்த முதலமைச்சரால? அவரே சொல்லிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு நடக்குது, திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய பொதுக்குழு நடக்குது. அந்த பொதுக்குழுல இன்றைய முதலமைச்சர், திமுக தலைவர் அந்த பொதுக்குழு நடந்த கூட்டத்தில் பேசுறார். நான் இரவிலே கண்மூடி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்காரனால் என்ன நடக்குமோ என்று பதறி கண் விழிக்கிறேங்கிறார். யாரு? நாட்டுடைய முதலமைச்சர். அப்படின்னா கட்சிக்காரன் செய்யறது அவரே ஒத்துக்கிட்டார்ல, அப்புறம் எங்க போய் நாட்டை திருத்துறது? அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்டா நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்க முடியுமா? இது நாங்க சொல்ல, அவரு சொன்னது அப்படியே நான் திருப்பி சொல்றேன், அவ்வளவுதான். அதோட அதிமுக ஆட்சியில் இன்றைய தினம் இங்க வர்த்தக மையம் இந்த விருதுநகரில் தான் நம்முடைய பொருளுக்கெல்லாம் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள்லாம் நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இந்த விருதுநகர் நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு நான் வருகின்ற பொழுது எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஒரு நகைக்கடையில் 2 வாலிபர்கள் வந்து நகை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்க கையிலிருந்து ஆசிட் எடுத்து முகத்தில் விசிறாங்க. விசிறின உடனே அந்த முகத்தை துடைக்கிறதுக்குள்ளே அந்த நகையை எடுத்துட்டு ஓடிட்டான். இப்போ வரும்போது இந்த வலைதளத்தில் காட்சி, வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பட்டம் பகல்ல இன்றைக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்லை, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கூட்டுக்குடி திட்டம் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். விருதுநகர் நகராட்சி மற்றும் தொகுதியில் உள்ள கிராமங்களுக்கு 30 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகள் அமைக்கப்பட்டன. அதேபோல ஜூலை மாதம் 2019 ஆண்டு விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு முழு உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை நான் சென்னையிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தேன் என்று பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதோட மேலும் பெருந்தலைவர்களது பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் விருதுநகரில் அவர் படித்த பள்ளியில் கல்வி திருவிழாக நாடார் மகாஜன சங்கம் சிறப்பாக நடத்தி வருகிறது. இந்த கல்வி திருவிழாவில் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில்
நானே நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றேன் என்பதையும் நேரத்தில் நினைவுகூர கடைபிடிக்கின்றேன். அதேபோல விருதுநகரில் சங்கரலிங்க நாடார் அவர்களுக்கு மார்பளவு சிலை அமைத்து மணிமண்டபம் அமைத்து சிறப்பு செய்தது அதிமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறீர்கள். அதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Freeze every laugh. Glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.